ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மேலும் மயிலும் துணை. ராகு கேது தோஷம் நீங்கிறதுக்கு, ராகு கேது தோஷம்னாலே நம்மளுக்கு வந்து அந்த கோயிலுக்கு போங்க, இந்த கோயிலுக்கு போங்க, பரிகாரம் பண்ணுங்க. பரிகாரம் பண்றதுக்கு கொஞ்சம் நிறைய செலவாகும். இந்த ராகு கேது தோஷ பரிகாரம்ன்றது எல்லாராலையும் பண்ண முடியாது. நேரம் இருக்கிறவங்களுக்கு அவ்வளோ செலவு பண்றதுக்கு பணம் இருக்காது. பணம் இருக்கிறவங்களுக்கு அவ்வளோ தூரம் கோயிலுக்குலாம் போய் பரிகாரம் பண்றதுக்கு நேரம் இருக்காது. அதாவது என்னன்னு பாத்தீங்கன்னா, ராகு கேதுனாலே நம்மளை ஏதாவது ஒரு விதத்துல தடை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அந்த பரிகாரமே பண்ண விடாம நம்மள தடை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. எவ்வளவு பணம் இருந்தாலும் அந்த கோயில்களுக்கு போய் அந்த பரிகாரத்தை பண்ண முடியாது. அப்படி இல்லை அப்படின்னாக்கா அந்த பரிகாரம் பண்றதுக்கு கூட வசதி இல்லாத அளவுக்கு பொருளாதார தடை இருக்கும். இந்த தடை எல்லாமே நீக்கணும்னா, பொருளாதார தடை, கல்வி தடை, திருமண தடை, எல்லா காரிய தடை எல்லாமே நிவர்த்தி ஆகணும்னா நம்ம வீட்டிலேயே ராகுவுக்கு வந்து உளுந்து, கேது பகவானுக்கு கொள்ளு, உளுந்து சுண்டல், கொள்ளு சுண்டலோ அப்படி இல்லைன்னா கொள்ளு பொடி பண்ணி, கொள்ளு சாதம், ஏதோ ஒரு வகையில உளுந்தையும் கொள்ளையும் நம்ம ஒரு உணவு தயார் பண்ணி அதை வந்து பிரசாதமா வச்சு சாமியை கும்பிட்டு நெய்வேத்தியம் பண்ணி, சனிக்கிழமைகளை தொடர்ந்து இந்த உளுந்தையும் கொள்ளையும் நெய்வேத்தியம் பண்ணி நம்ம சாப்பிட்டுட்டு வந்தோம்னாலே நமக்கு ராகு கேது தோஷம் வந்து நீங்கி எல்லா காரிய தடை, திருமண தடை, கல்வி தடை எல்லாமே அடிபட்டு போகுங்க. எல்லா இது நாள் வரைக்கும் தடைப்பட்டு இருந்த எல்லா காரியமும் நீங்க வந்து சனிக்கிழமை இதை செய்ய 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 ஒண்ணு ஒன்னா உங்களுக்கு என்னென்ன தடைப்பட்டுச்சோ அது எல்லாமே கிளியர் ஆகி உங்களுக்கு வந்து எல்லா சக்சஸும் உங்களுக்கு கிடைக்கும். இதை நீங்க வீட்டிலேயே செஞ்சு ஈஸியா நீங்க வந்து எங்கேயும் போக வேண்டாம், எந்த செலவும் பண்ண வேண்டாம். நீங்க வீட்டிலேயே இந்த பரிகாரத்தை பண்ணி நீங்க வந்து பூரண பலனை அடையலாம். இது எல்லாமே நம்ம வீட்டிலேயே செய்யக்கூடிய பரிகாரம் தான். அதனால நீங்களும் செஞ்சு பலன் அடையணுங்கிறது என்னுடைய ஆசை. நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.